ரொம்பவே சூப்பரான சம்மர் வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அண்டர் வெயிட்டில் இருக்கிற பேபிஸ்க்கு இந்த ஜவ்வரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா மசிஞ்சு வரும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து மாவு ஜவ்வரிசி தான். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கூடவே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் இது கூடவே சேர்ந்து வேகட்டும், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஃபைனலாக நம்ம அந்த ஏலக்காயை தனியாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு பாதி கேரட், ஒரு 1/4 பீட்ரூட்டு, அந்த பீட்ரூட்டை வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இதிலிருந்து பீட்ரூட் ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஜவ்வரிசி கூட சேர்த்து அதை வந்து ஒரு பாயசம் மாதிரி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா மசிஞ்சும் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக நான் வந்து பொடிச்ச வெல்லம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். சம்மர் டைமில் இது ரொம்பவே ஹெல்த்தியான பேபி ஃபுட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக இது கூட நான் கொஞ்சமாக தேங்காய்ப்பால் வந்து சேர்த்துக்கிறேன். தேங்காய்ப்பால் சம்மர் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்குறதால வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் வரவே வராது. ப்ளஸ் தேங்காய்ப்பாலும் குழந்தைக்கு நல்லா வெயிட் போடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு இன்னுமே திக்காகும். ரொம்ப திக்காக விட்டுட்டிங்கன்னா அல்வா மாதிரி ஆயிரும். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், லஞ்சாக கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு அழகாக கொடுக்கலாம். சூப்பராக ஃபாஸ்ட்டாக வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய பேபி ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 3 பாதாமும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது பாதாம் வந்து ஒரு 2 பாதாம் மட்டும் அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உளுந்து வந்து எல்லார் வீட்லையும் இருக்கிறது தான். இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு 3மே வந்து குழந்தைக்கு புசுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும். உரத்தால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபார் பேபிஸ்னு சொல்லி நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். 100% வெயிட் கெய்னிங் ஆகக்கூடிய ஒரு ஃபுட் இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னாவே அது வந்து நல்லா செவந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வந்து வரும். அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ இது கூட வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி வந்து உளுந்து வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்கணும். அரிசி வந்து லைட்டாக சூடானா போதும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அரிசி வந்து உளுந்து கூட சேர்த்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருத்து எடுத்து வச்சுருக்கிற உளுந்து, அரிசி ரெண்டையுமே வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 2 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை ஏன் வறுத்துட்டு கழுவுறோம் அப்படின்னா அந்த உளுந்தில் இருக்கிற பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். உளுந்து கஞ்சி வந்து சட்டுன்னு ரெடி ஆயிரும். அதனால தான் நம்ம உளுந்து அப்படியே போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி ரப்பர் ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசி, உளுந்து ரெண்டையும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஆப்பிள் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கணும். ஏன்னா உளுந்து வந்து சட்டுன்னு கெட்டியாயிரும். அது கூட அரிசியும் இருக்கிறதால நமக்கு வந்து சட்டுன்னு கட்டிப்பட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது மேக்ஸிமம் வந்து 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நமக்கு அரிசியும் வேகணும், உளுந்தும் வந்து நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக தான். இடையில வந்து கொஞ்சம் கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு நான் வந்து கொஞ்சமாக கற்கண்டு பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கருப்பட்டி, பனவெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வந்த பின்னாடி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இல்லைங்களா. கஞ்சி நல்லா வேகத்தான் அந்த உளுந்து கஞ்சி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இடையில தண்ணி பத்தலை, கொஞ்சம் கெட்டி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கஞ்சி நல்லா சாஃப்டாக வரும். அந்த டைமில் வந்து ஒரு 7லிருந்து 8 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னாவே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்.
உளுந்து பாதாம் ஆப்பிள் கஞ்சி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நல்லா வெந்த பின்னாடி இப்போ பாருங்கள் கஞ்சி எவ்வளோ சாஃப்டாக வெந்துட்டுருக்குன்னு. கண்டிப்பாக குழந்தைங்க நோ சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியது தான். வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் டைம்லேயோ கொடுக்கலாம். இதை வந்து டின்னர் டைமில் கொடுக்க வேண்டாம். இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் சம்மர் ஃபுட் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் திணை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த திணை அரிசிக்கு பதிலாக நார்மல் சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மில்லட் சிறுதானியத்தில் செய்யும்போது இன்னுமே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். இந்த 1/4 கப் சிறுதானியத்தை வந்து தண்ணி ஊற்றி ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது கழுவிட்டு சுத்தமான தண்ணி சேர்த்து இதை வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். நார்மல் சாதத்துக்கு போடுற அரிசினா 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த இந்த தினை அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிறுதானிய தேங்காய் பால் கஞ்சி தான் செய்ய போகிறோம். இந்த சிறுதானியத்துக்கு பதிலாக நம்ம நார்மல் அரிசி போட்டும் தேங்காய் பால் கஞ்சி வந்து தாராளமாகவே செய்யலாம். சம்மர் அப்படின்னாலே இந்த ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப பாடி ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், வயிற்றில் வாயில் புண்ணெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும், பசி எடுக்கிறதுக்காகவும் குழந்தைங்களுக்கு நம்ம இது தான் கொடுப்போம். இப்போ இது கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து சும்மா ஒரு 4-5 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்தா வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த தினை அரிசி வந்து நல்லா வெந்து வரும். நார்மல் ரைஸ்க்கும் அதே மாதிரி 5லிருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு மூடியை போட்டு வச்சிடுறேன். இப்போது 6 விசிலுக்கு பின்னாடி பாருங்கள் இதெல்லாமே நல்லா குலைவாக வெந்துட்டுருக்கு. உங்கள் குழந்தைக்கு வந்து அந்த சால்ட் டேஸ்ட்டு பிடிக்காது அப்படின்னா, இல்லை கொஞ்சம் ஸ்வீட்டாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் சால்ட்டு சேர்க்காதீங்க. ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு நேச்சுரல் ஸ்வீட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இது கூட தேங்காய் பாலும் சேர்க்க போகிறோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பர்டிகுலராக ஸ்வீட் வந்து விரும்பி சாப்பிட்ற குழந்தைங்களுக்காக நீங்கள் அப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லை சால்ட்டே அந்த டேஸ்ட்டே பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சால்ட் சேர்த்தும் கொடுக்கலாம். இப்போது இதை வந்து நான் நல்லா இந்த அளவுக்கு வந்து மசிச்சு எடுத்திருக்கேன். சாஃப்ட்டாக இந்த அளவுக்கு மசிச்சுக்கலாம். இப்போ இது கூட ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி மாதிரி தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக லஞ்ச் ரெசிப்பியாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஊட்ட வேண்டியதான். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். அதாவது ஸ்வீட் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் ஃபைனலாக இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஸ்வீட் சேர்த்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த வெயிட் கெய்னிங் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.